ஓர் செருப்பு தைக்கும் தொழிலாளியால் உலகத்தை மாற்ற முடியும் என்று நம்புகிறீர்களா? நம்பித்தான் ஆக வேண்டும். உலகத்தையே செப்பனிடப் பிறந்தார் வில்லியம் கேரி. 1793 ஆண்டு கல்கத்தாவில் காலடி எடுத்து வைத்த இவர் திரும்பி தன் நாட்டிற்கு சென்றதே இல்லை. 40 ஆண்டுகள் கர்த்தரின் பணியை அரும்பாடுகள் பட்டு செவ்வனே செய்தார். பிரச்சனைகளும் போராட்டங்களும் இவர் வாழ்வை பின்னி பிணைந்தது. தன் அருமை மனைவி மூளை கோளாறினால் பாதிக்கப்பட்டார். குழந்தையும் சுகவீனத்தால் இறந்து போனது. சோதனைகளை சாதனைகளாக மாற்ற ஆரம்பித்தார் வில்லியம் கேரி. வங்காள மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டார். பல மொழிகளில் வேதாகமம் வெளிவர காரணமானார். முழு வேதாகமத்தை 20 மொழிகளிலும் புதிய ஏற்பாட்டை 40 மொழிகளிலும் மொழிபெயர்க்க காரணமாயிருந்தவர். ஆசியாவில் செய்தித்தாள், நீராவியால் இயங்கும் என்ஜின், சேமிப்பு வங்கி, தாவரவியல் சங்கம் ஆகியவைகளை முதலாக கொண்டு வந்தவர். பாட புத்தகங்களையும் இலக்கண நூல்களையும் எழுதினார். பள்ளிக்கூடங்களும் ஆதரவற்றோர் இல்லங்களும் இவரால் ஏற்படுத்தப்பட்டன. சதி, உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம் போன்ற சமுதாய தீமைகளை வேருடன் அகற்றினார். அரசாங்க உதவியுடன் மக்கள் வாழ்வில் ஒளியேற்றினார். வங்காள உரைநடை தந்தை என்றும் தற்கால மிஷனரி இயக்கங்களின் தந்தை என்று போற்றப்படுபவர். வில்லியம் கேரி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட செராம்பூர் பல்கலைக்கழகம் 1000 மாணவர்களை உருவாக்கியது. இன்றும் வில்லியம் கேரியின் புகழை அது பறைசாற்றுகிறது. அன்பரே, நீங்கள் சரித்திரம் படைக்க ஆயத்தமா? கடவுளிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், கடவுளுக்காக அழிய காரியங்களை சாதிக்கப்பார். மேலும் இதேபோல் மாமனிதர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. தேவனுக்கே மகிமை.